கேஸ் 6 பேனர் இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, மாவு பால் ஏதாவது வைக்கிறதுக்கு. அதுக்கு மேலே ஒரு லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று போட்டால் லைட் எரியும், ஒன்று போட்டால் ஃபேனு. அந்த ஃபேன் தான் நம்ம தாளிக்கிறப்ப ஸ்மெல்லாம் போகும். இன்னொன்று வந்து ஒரு ரெட் லைட்டு. அந்த ரெட் லைட்டை போட்டால் நம்ம ஃபெர்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் மாவு தயிர் இன்றைக்கி அதை தான் வச்சுருந்தேன். 12 மணி நேரம் வச்சேன் ரெட் லைட் போட்டு. நல்லா தயிரும் நல்லா வந்துருச்சு, அதுபோல் மாவும் நல்லா வந்துருச்சு. இன்றைக்கி நான் பச்சரிசி வெந்தயம் கொஞ்சோண்டு உளுந்து போட்டு நான் அரைச்சி வச்சுருந்தேன். நல்லா பொங்கி வந்துருச்சு. சரி, ஆப்போசிட்டி நான் அந்த ஷிஃப்ட் பண்ணுறப்ப கிடச்சிது. அதில் வந்து ஆப்பம் ஊற்றி பார்ப்போமேனு ஆப்பத்தை ஊற்றி பார்த்தேன், நல்லா வந்தது. உடனே நான் வந்து டோஃபுன்னு சொல்லிட்டு முதல் நாள் வாங்கினது பாக்கி இருந்தது. அதை வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக எடுத்துக்கிட்டு அந்த ஆப்பத்தை ஊற்றி அது ஆப்பத்து மேலே அந்த டோஃபை ஊற்றி டோஃபு ஆத்தம்னு சொல்லிட்டு நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன். என் பேரனும் என்னோட வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தான் கிச்சனில். நான் அன்றைக்கி வந்து அதே பச்சரிசி மாவில் டோஃபு ஆப்பம், அப்புறம் வந்து இந்த தோசை, நல்லா வந்து பச்சரிசி தோசை, 3 வகை சட்னி, அப்புறம் அதுலேயே இட்லி ஊற்றி பார்த்தேன். அதுவும் சூப்பராக வந்தது. எல்லாமே சாஃப்டாக வந்தது. ஏன்னா நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிருந்தது. இது எனக்கு ரொம்ப புதுசாக தான் இருந்தது.